ஸ்ரீமத் பகவத்கீதை 12ஆம் அத்தியாயம் பக்தி யோகம். சகுண நிர்குண பிரம்ம உபாசனைகள். ஸ்லோகங்கள் 1-5 வரை. அர்ஜுனன் கூறுகிறார், இவ்வாறு எப்பொழுதும் யோகத்தில் உறுதிப்பாட்டுடன் உம்மை உபாசிக்கும் பக்தர்கள் மற்றும் நிர்குண பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் ஆகிய இவர்களுள் யோகத்தை நன்கு அறிந்தவர் யார்? இது பகவான் கூறுகிறார், என்னிடத்தில் மனதை வைத்து யோகத்தில் நிலைத்தவராய் பெரும் சிரத்தை உடையவராய் யார் என்னை உபாசிக்கிறார்களோ அவர்கள் யோகத்தில் மேம்பட்டவர்கள் என்பது என் கருத்து. ஆனால் யார் எங்கும் சமபுத்தி உள்ளவர்களாய் இந்திரிய கூட்டத்தை நன்கு அடக்கி சொல்லுக்கு அடங்காததும் கண்களுக்கு புலன் ஆகாததும் மனதுக்கு எட்டாததும் எங்கும் நிறைந்ததும் மாறாததும் நகராததும் நிலைத்ததும் அழியாததும் ஆகிய பிரம்மத்தை நன்கு உபாசிக்கிறார்களோ எல்லா உயிர்களின் நன்மையில் ஈடுபட்டுள்ள அவர்கள் என்னையே வந்தடைகிறார்கள். நிர்குண பிரம்மத்தில் சித்தம் வைப்பவர்களுக்கு பிரயாசை அதிகம். ஏனென்றால் உடல் உணர்ச்சி உடையாருக்கு நிர்குண பிரம்ம நிஷ்டை அடைதல் அரிதாகும். ஆனால் யார் வினை அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னையே பரகதியாக கொண்டு சிதைவுறாத யோகத்தால் என்னை தியானித்து வணங்குகிறார்களோ, சித்தத்தை என் பால் வைத்த அவர்களை பார்த்தார் மரண சம்சார சாகரத்திலிருந்து விரைவில் கரையேற்றுகிறேன். என்னிடத்தில் மனதை வைத்து என்னிடத்தில் புத்தியை செலுத்துக, பின்பு என்னிடத்திலேயே வசிப்பாய் என்பதில் சந்தேகமில்லை. தனஞ்சயா, இனி சித்தத்தை என்பால் உறுதியாக வைக்க இயலாது விடின் அப்பியாச யோகத்தால் என்னை அடைய விரும்பு. அப்பியாசத்திலும் உனக்கு வல்லமை இல்லையாயின் என் பொருட்டு கர்மம் செய்வதை குறிக்கோளாக கொள். எனக்காக கர்மம் செய்வதாலும் நீ சித்தியடைவாய். இனி அதை செய்வதற்கும் இயலாது எனின் என்னிடம் அடைக்கலம் புகுதலில் பொருந்தினவனாய் தன்னடக்கம் பயின்று கர்ம பலன் முழுவதையும் எனக்கு அர்ப்பணம் செய். அப்பியாசத்தை விட ஞானம் சிறந்தது. ஞானத்திலும் தியானம் மேலானது. தியானத்தை காட்டிலும் கர்ம பல தியாகம் உயர்ந்தது. தியாகத்திலிருந்து விரைவில் சாந்தி வருகிறது. உயிர்கள் அனைத்திடத்தும் விருப்பின்றி நட்பும் கருணையும் உடையவனாய் மமகாரம் அகங்காரமற்று இன்ப துன்பங்களை சமமாய் கருதி பொறுமை படைத்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவன் யோகியாய் தன் அடக்கம் உடையவனாய் திட நிச்சயம் உள்ளவனாய் என்னிடத்தில் மனம் புத்தியை சமர்ப்பித்தவனாய் யார் என் பக்தன் ஆகிறானோ அவன் எனக்கு பிரியமானவன். யாரிடமிருந்து உலகுக்கு இடரில்லையோ, யார் உலகத்திலிருந்து இடர்படுவதில்லையோ, இன்னும் யார் களிப்பு, கோபம், அச்சம், கலக்கம் இவைகளிலிருந்து விடுபட்டவனோ அவன் எனக்கு உகந்தவன். வேண்டுதல் இல்லாதவனாய் தூயவனாய் திறமை உடையவனாய் ஓரம் சாராதவனாய் துயரம் அற்றவனாய் காமிய கருமங்களை துறந்தவனாய் என்னிடத்தில் பக்தி பண்ணுபவன் எனக்கு இனியவன் ஆகிறான். மகிழ்தலும் வெறுத்தலும் துன்புறுதலும் அவா உறுதலும் இன்றி நன்மை தீமைகளை துறந்த பக்தனே எனக்கு பிரியமானவன். பகையையும் நட்பையும் அவ்வாறே மானத்தையும் அவமானத்தையும் நிகராக்கி குளிர் வெப்பம் இன்ப துன்பம் இவைகளை ஒப்பாக்கி பற்றற்றவன். இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் ஒன்றாக கருதும் மௌனி. கிடைத்ததில் திருப்தி அடைபவன். இருக்க இடம் தேடாதவன். உறுதியான உள்ளம் உடையவன். பக்தி மகானாகிய அம்மனிதன் எனக்கு உகந்தவன். சிரத்தை உடைய எந்த அன்பர்
என்னையே கதியாக கொண்டு அமிர்தம் போன்ற இந்த தர்மத்தை இங்கு உரைத்தபடி கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களே எனக்கு மிகவும் இனியவர். பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் பக்தி யோகம் என்ற 12ஆம் அத்தியாயம். ஓம்